Taste the Daily. மயிலாடுதுறை மாவட்டத்தில் 50,000க்கும் மேற்பட்ட ஏக்கரில் சேதமடைந்துள்ள சம்பா நெற்பயிருக்கு உரிய நிவாரணம் வழங்க விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் சுமார் 80,000 ஏக்கரில் கதிர்கள் முற்றிய நிலையில் அறுவடைக்கு தயாராக இருந்தது. இந்த நிலையில் பருவம் தவறி பெய்த மழை காரணமாக மாவட்டத்தின் பல இடங்களில் 11 சென்டிமீட்டர் அளவிற்கு மழையளவு பதிவானது. இதனால் 100க்கும் மேற்பட்ட கிராமங்களில் முற்றிய நெற்பயிர்கள் அடியோடு சாய்ந்துள்ளது. இதனால் பெருத்த நஷ்டத்தை சந்தித்துள்ள விவசாயிகள் உரிய இழப்பீடு வழங்க விடிய அரசை வலியுறுத்தியுள்ளனர். எங்களுக்கு புகை நிலையம் படுத்து கிடக்கத்தாலையும் எங்களுக்கு அறுவடை இல்லாத நிற்கிது. ரொம்ப சங்கடம் தேர்ந்தெடுக்கல. அது மட்டும் இல்லை, இப்போ டிபிஎஸில் நெல்லை போட்டோம்னா 17 ஈரம் எடுக்க சொல்கிறீங்க. அந்த 17 எப்படி எடுக்க முடியும்? டிபிஎஸில் நல்லா சிந்திச்சு பாருங்கள். இருக்கிற எல்லா டிபிஎஸ் ஷெட்டு கிடையாது, 3/4 டிபிஎஸ் தரையில் நிற்கிது. நெல் எடுத்தாலும் அவங்க தரையில் தான் எடுக்க முடியும். அந்த ஈரத்தில் 17 வச்சா அவங்க 17 எடுக்க முடியாது. எங்களுக்கு மார்ஜின் 22 மார்ஜின் வேணும். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே மழைநீருடன் கழிவுநீர் தேங்கி நிற்பதால் நோய் தொற்று பரவும் அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் அச்சம் தெரிவித்தனர். காசிநாதபுரம் புதிய காலனி பகுதியில் கழிவுநீர் கால்வாய் இல்லாததால் மழைக்காலங்களில் மழைநீரும் கழிவுநீரும் ஒன்று சேர்ந்து தேங்கி நிற்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. சுமார் 3 மணி நேரம் பெய்த மழைக்கு முழங்கால் அளவு தண்ணீர் தேங்கி நிற்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை உடல்நிலை பாதிப்படைந்து வருவதாக வேதனை தெரிவித்தனர். திறனற்ற ஸ்டாலின் அரசின் அதிகாரிகள் பொதுமக்கள் மீது அக்கறை கொண்டு கழிவுநீர் கால்வாய் அமைத்து தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த ஊரில் இந்த தண்ணி ரோடு போன வருஷம் ரோடு போட்டாங்க. போட்டும் தண்ணி போக வசதி இல்லாத ஒரு சின்ன மழை பெஞ்சா கூட இங்கே கொலை மாதிரி நிற்குது. இது விட்டு வெளியிலையும் வர முடியல, வெளியிலையும் போக முடியல. இது சுற்றி ஒரு 30-40 ஃபேமிலி இருக்கும் இந்த சைடு, இந்த தெருவில். இதனால் என் குழந்தைங்களுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் ஆகுது. என் குழந்தைய ஒரு 4 நாளுக்கு முன்னாடி அடிக்கடி ஃபீவர் இறந்து போச்சு. இதுக்கு ஏதாவது அதிகாரிங்களாம் ஏதாவது ஒரு முயற்சி பண்ணி இதுக்கு காவா எடுத்து எங்கள் இடத்த கொஞ்சம் சுத்தம் பண்ணுறதுக்கு நீங்கள் ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கள். திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காட்டில் காணும் பொங்கல் அன்று கடலில் சிக்கிய சிறுவனின் உடல் சடலமாக கரை ஒதுங்கியது. செங்குன்றம் அடுத்த தீர்த்தங்கரையாம்பட்டு பகுதியைச் சேர்ந்த 15 வயது சிறுவன் திலக் பழவேற்காடு கடலில் குளித்தபோது பெற்றோர் கண்முன்னே கடல் அலையில் இழுத்துச் செல்லப்பட்டு மாயமானார். சிறுவன் கடலில் சிக்கி தவித்த காட்சி வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்நிலையில் சிறுவனின் உடல் 2 தினங்களுக்கு பிறகு கோரைக்குப்பம் பகுதியில் கரை ஒதுங்கியது. சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக பொன்னேரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இச்சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது.